வணக்கம், சூப்பரான அடை தோசை செய்ய ரெடியா? வாங்க, முதல்ல என்னென்ன சாமானுங்க தேவைன்னு பார்க்கலாம். ஒரு கப் பச்சரிசி, அரை கப் உளுந்து, கால் கப் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கொள்ளு, 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு, 1 டீஸ்பூன் வெந்தயம், 2 கப் கேழ்வரகு, 1 டீஸ்பூன் ஹீஸ்ட், 2 கப் பொடியா நறுக்கின பசலக்கீரை, 1 கப் பொடியா நறுக்கின வெங்காயம், 1 இன்ச் இஞ்சி, 4 பல்லு பூண்டு, 6 காய்ஞ்ச மிளகாய், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், தேவையான அளவு உப்பு. என்ன சரி, இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு பெரிய பாத்திரத்துல 6 கப் தண்ணி ஊத்தி உளுந்து, வெந்தயம், கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, கொள்ளு, அரிசி எல்லாத்தையும் போட்டு ஊற வைங்க. 5-6 மணி நேரம் ஊறட்டும். நான் வழக்கமா நைட்டு ஊற வச்சிடுவேன். அப்புறம் தண்ணியை ஊத்திட்டு எல்லாத்தையும் மிக்சில போட்டு அரைச்சுக்கோங்க. அதுல பொடியா நறுக்கின வெங்காயம், பூண்டு, இஞ்சி, காய்ஞ்ச மிளகாயம் சேர்த்து அரைங்க. கொரகொரப்பா அரைச்சா போதும். கேழ்வரகு முழுசா இருந்தா தனியா ஊற வச்சு அரைச்சுக்கோங்க. 2 மாவையும் ஒரு பெரிய பாத்திரத்துல சேர்த்து ஈஸ்ட் போட்டு கையால நல்லா கலந்து விடுங்க. 4 மணி நேரம் புளிக்க விடுங்க. மாவு நல்லா பொங்கி வரும். இப்போ தேவையான அளவு உப்பு, பொடியா நறுக்கின பசலக்கீரை, சீரம், பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு கலந்து விடுங்க. அவ்வளவுதான், மாவு ரெடி. தோசைக்கல்லை அடுப்புல வச்சு மீடியம்ல சூடு பண்ணுங்க. நான் வழக்கமா இரும்பு தோசைக்கல்ல தான் செய்வேன். அதுல தோசை நல்லா கிறிஸ்பா வரும். கல் சூடானதும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு தேய்ச்சிக்கோங்க. ஒரு கரண்டி மாவு ஊத்தி வழக்கமா தோசை வாச்சுற மாதிரி வாச்சு விடுங்க. சித்தி எண்ணெய் விட்டு 2 பக்கமும் பொன்னமா வந்ததும் எடுத்துக்கோங்க. 2-3 நிமிஷம்ல வெந்துடும். அவ்வளவுதான், சூப்பரான ஆரோக்கியமான வாசமான அடை தோசை ரெடி. உப்பு, காரம் எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சூடா தண்ணியா எப்படி வேணாலும் சாப்பிடலாம். சாம்பார், சட்னி சூடு சாப்பிடலாம். இல்லன்னா கொஞ்சம் மிளகாய் பொடி தூவி சூடு சாப்பிடலாம். குழந்தைகளுக்கு கொஞ்சம் ஜாம் சூடு கொடுக்கலாம். சந்தோஷமா சமைச்சு சாப்பிடுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறைய சுவையான ரெசிபிஸ் வீடியோஸ் பார்க்க